அனைவருக்கும் வணக்கம். மணிசொல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய செய்தியில் மார்க்கெட் பற்றியும், PLI திட்டத்தின் மூலம் ரிலையன்ஸ் பெற்ற மகா ஆர்டர் பற்றியும், தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் பற்றியும் பார்ப்போம். இன்றிரவு வெளியிடப்பட உள்ள பெடரல் ஓபன் மார்க்கெட் கமிட்டி வெளியீட்டை தொடர்ந்து உலக முதலீட்டாளர்களின் உணர்வை பாதிக்கும் ஒரு முக்கிய காரணியாக அமெரிக்க வட்டி விகிதங்கள் குறித்த சந்தை எதிர்பார்ப்புகளை வடிவமைக்க கூடும் என்பதால் சென்செக்ஸ் மற்றும் நிப்டி தொடர்ச்சியாக மூன்றாவது நாளும் சரிவுடன் முடிந்தன. வர்த்தக நேர முடிவில் சென்செக்ஸ் 28.21 புள்ளிகள் குறைந்து 75,939.18 ஆகவும், நிப்டி 12.40 புள்ளிகள் குறைந்து 22,932.90 ஆகவும் இருந்தன. நிப்டி பேங்க் உயர்ந்தும் நிப்டி ஐடி சரிந்தும் முடிந்தன. பிஎஸ்சி மிட் கேப் 1.2%, ஸ்மால் கேப் 2.4% உயர்ந்தன. துறைவாரியாக பார்த்தால் ஐடி, பார்மா தலா 1% சரிந்தும், மீடியா, மெட்டல், PSU பேங்க், ரியல் எஸ்டேட், கன்சியூமர் குட்ஸ் 1-2% உயர்வுடன் முடிந்தன. சுமார் 2724 பங்குகள் உயர்ந்தும் 1079 பங்குகள் சரிந்தும் 107 பங்குகள் மாறாமல் இருந்தன. நிப்டியில் டாப் கெய்னர் ஆக பாரத் எலக்ட்ரானிக்ஸ், ஹிண்டால்கோ, எய்ச்சர் மோட்டார்ஸ், L&T மற்றும் ஆக்சிஸ் பேங்க் பங்குகளும், டாப் லூசர் ஆக டாக்டர் ரெட்டிஸ், TCS, இன்ஃபோசிஸ், ஹுல், அடானி என்டர்பிரைசஸ் பங்குகள் ஆகும். PLI த ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் திட்டத்தில் பேட்டரி உற்பத்தி ஒப்பந்தத்தை பெற்ற முகேஷ் அம்பானி. இந்தியாவில் பேட்டரி உற்பத்தி தொடர்பான முக்கியமான ஒப்பந்தத்தை மத்திய அரசு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் குழுமத்திற்கு சொந்தமான நிறுவனத்திற்கு வழங்கியுள்ளது பற்றி குட் ரிட்டர்ன்ஸ் தமிழின் செய்தி பற்றி பார்ப்போம். மத்திய கனரக தொழில்துறை ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் குழுமத்திற்கு சொந்தமான ரிலையன்ஸ் நியூ எனர்ஜி பேட்டரி லிமிடெட் நிறுவனத்துடன் ஒரு புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. மத்திய அரசின் உற்பத்தியுடன் இணைக்கப்பட்ட ஊக்கத்தொகை திட்டமான PLI திட்டத்தின் கீழ் ரிலையன்ஸ் நிறுவனத்திற்கு இந்த ஒப்பந்தம் வழங்கப்பட்டிருக்கிறது. இதன்படி ரிலையன்ஸ் நிறுவனம் பேட்டரிகளுக்கான நவீன ரசாயன செல்களை தயாரிக்க இருக்கிறது. முன்னதாக செல்கள் தயாரிப்பு தொடர்பாக சர்வதேச அளவில் டெண்டர் கோரப்பட்டு அதில் ரிலையன்ஸ் எனர்ஜி பேட்டரி நிறுவனத்தை தேர்வு செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி ரிலையன்ஸ் நியூ எனர்ஜி பேட்டரி லிமிடெட் நிறுவனம் மணிக்கு 10 ஜெகாவாட் திறன் கொண்ட பேட்டரி உற்பத்தி ஆலையை நிறுவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு இந்தியாவில் பேட்டரி உற்பத்தியை ஊக்குவிக்க உற்பத்தியுடன் இணைக்கப்பட்ட ஊக்கத்தொகை திட்டத்துக்கு 18,100 கோடியை ஒதுக்கீடு செய்துள்ளது. இதற்காக 2022ஆம் ஆண்டிலேயே முதல் கட்ட ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டது. அப்போது 3 நிறுவனங்கள் தேர்வு செய்யப்பட்டு ஆலைகளை நிறுவுவதற்கான ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. இதனை அடுத்து தற்போது ரிலையன்ஸ் உட்பட மொத்தம் 4 நிறுவனங்கள் PLI திட்டத்தின் கீழ் பேட்டரி உற்பத்தியில் ஈடுபட இருக்கின்றன. மொத்தம் மணிக்கு 50 ஜெகாவாட் திறன் கொண்ட பேட்டரி உற்பத்தி ஆலைகளுக்கு இந்த திட்டத்தின் கீழ் ஒப்புதல் வழங்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியாவில் தற்போது மின்சார வாகனங்களின் பயன்பாடு அதிகரித்து விட்டன. இதற்கு ஏற்ற வகையில் பேட்டரி உற்பத்தியை ஊக்கப்படுத்த அரசு தொடர்ந்து தீவிரம் காட்டி வருகிறது. ஏற்கனவே மின்சார வாகனத்திற்கான பேட்டரிகளை உற்பத்தி செய்ய தேவையான 35 பொருட்களுக்கு அரசு இறக்குமதி வரியில் இருந்து விலக்கு அளித்துள்ளது. இதன் மூலம் இந்தியாவில் லித்தியம் இயான் பேட்டரிகளின் உற்பத்தி அதிகரிக்கும் என சொல்லப்படுகிறது. இந்தியாவில் தயாரிக்கப்படக்கூடிய இந்த பேட்டரிகள் இந்தியா மட்டும் இல்லாமல் உலகின் பல்வேறு நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யக்கூடிய வகையில் இருக்க வேண்டும் என அரசு எண்ணுகிறது. சர்வதேச அளவில் பெட்ரோல், டீசல் வாகனங்களுக்கு மாற்றாக மின்சார வாகனங்கள் விற்பனை வேகமெடுத்து வருகிறது. இதனால் பேட்டரிகளின் தேவையும் உயர்ந்து வருகிறது. எனவேதான் இந்த துறையில் உற்பத்தியை ஊக்குவித்தால் அது வேலை வாய்ப்புகளையும் பெருக்கி பொருளாதார வளர்ச்சிக்கும் உதவும் என அரசு நம்புகிறது. இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் பற்றி பார்ப்போம். ஆபரண தங்கம் 1 கிராம் 8035 ஆகவும்,
வெள்ளி 1 கிராம் 108ஆகவும் இருந்தது. இந்த சேனலை லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை தட்டி விடுங்க. நன்றி.